What's up, people? This is Prakash from One Life. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு குரூப் ரைட் பிளான் பண்ணி கிளம்புறோம். நேற்று நைட்டு வர 5 பேரா 3 பேரா 5 பேரா 3 பேரான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே போச்சு. நைட்டு 10-11 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக 3 பேர் தான் கிளம்பியிருக்கோம். 2 பேரால் வர முடியல. ஸோ இப்போ என்னென்னா ஊட்டிக்கு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக எங்கள் பிளான் வந்து ஊட்டியே இல்லை. நாங்கள் ஊட்டி வழியாக அப்படியே கர்நாடகா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். பட் அதுக்கப்புறம் பிளானை மாற்றிட்டு ஊட்டிக்கே போயிட்டு வந்துடலாம். கர்நாடகா மேபி இன்னும் கொஞ்சம் கழித்து போகலாம். ஏன்னா ஒன்று டைம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு, எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா இயர் ரெண்டுன்றதுனால கர்நாடகா போயிட்டு வரணும், எல்லா பக்கமும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா மினிமம் ஒரு 10 நாளாச்சும் ஆகும். இப்போ ஒரு 5 days பிளான் பண்ணியிருக்கோம் ஊட்டி. மேபி அது 4 ஆகலாம், இல்லை 5 கூட ஆகலாம்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில. அங்கே போயிட்டு ஏன்னா அங்கே ஊட்டி நியர்பை பிளேசஸ் கொஞ்சம் பிளேஸ் பார்த்து வச்சுருக்கோம். அதெல்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஏன்னா லாஸ்ட் டைம் ஊட்டி போயிருக்கும்போது ஒன் சைட் ஆஃப் த ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அந்த கூடலூர் மசினகுடி அந்த சைட்லாம். பட் ஆனால் இன்னொரு பார்ட் ஆஃப் த ஊட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. ஒன்றும் எங்களுக்கு டைம் இல்லை, ஏன்னா மொத்தமே 3 நாள் தான் என்னமோ இருந்தோம். அதுலேயும் ஒரு நாள் ரூமை போட்டு நல்லா ஃபுல் டேவும் தூங்கிட்டோம். ஸோ இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் வந்து December 20th. ஸோ ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்தோம். நான் பெருசாக ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா என்னோடய கோப்ரோ ஆங்கிள் கொஞ்சம் தப்பாக இருந்தது. அது உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இப்போ வந்து கடைநல்லூர் தாண்டியிருக்கோம். தென்காசிலேருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு காஃபி பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து மதுரையை தாண்டி மதுரை ஹைவே இருக்கும். ஹைவேயில் நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு ஒரு மேபி பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை இன்னொரு டீ பிரேக்கோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணோம். என் கூட 2 பேர் வந்தாங்க. 2 பேரும் பறந்துட்டாங்க முன்னாடி. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் எனக்கு கண்ணு தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு கண்ணு தெரியாது. அதனால் என்னால் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக முடியும். அது வரைக்கும் 70, 60 அவ்வளோதான். ஜோக்குக்கு கூட சொல்லலை, நிஜமாகவே எனக்கு கண்ணு தெரியாது. காலையில் 6 சாயங்காலம் 6 அவ்வளோதான். இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் மட்டும்தான் நான் ரைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ ஒரு கவுண்டமணி ஒரு படத்தில் போகிற மாதிரி ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அதுக்கப்புறம் போக முடியும். அண்ட் மேக்ஸிமம் நான் 6 o'clock மேலே ரைட் பண்ணவும் மாட்டேன். ஆஹா, வரும்போதே என்ன ஒருத்தன் கொல்ல பார்த்தான். ரோட்டில் எங்கேருந்து நாய் கிராஸ் பண்ணணுன்னே சொல்ல முடியாது. ஸோ அரௌண்ட் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். இப்போ தான் லைட்டாக கொஞ்சம் சன்லைட் வர ஆரம்பிச்சிருக்கு. சன்லைட் வரல, ஆனால் ஸ்கை லைட்டாக பிரைட் ஆகிருக்கு. பைத்தியக்காரி மாதிரி வராள். காலையில் தானே ரோடு காலியாக தான் இருக்கும், வண்டி வர்றது லைட்டு பார்த்தா தெரியும். ஆனால் அதுக்குள்ளே கிராஸ் பண்ணணுன்னு இப்படி பாஞ்சாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதுக்காக தான் இந்த நைட் ரைடே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது. பட் இப்போ வேறு ஆப்ஷனே இல்லாமல் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ரைட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா விசிபிலிட்டி இல்லை, ஃபாக் லைட்ஸ் வேறு இல்லை. ஃபஸ்ட்டு ஃபாக் லைட்ஸ் போடணும். நான் ஊரில் இருந்து இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஃபாக் லைட்ஸ் ஆர்டர் பண்ணி போடணும். இவங்களை மத்தியில் உயிரை காப்பாற்றணுன்னா வேறு வழி இல்லை. கொஞ்ச நேரம் விக்கி பின்னாடியே வந்துட்டு இருந்தான். அதனால் அவனோட ஃபாக் லைட் வந்து ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் விசிபிலிட்டி இருந்தது. இவ்வளோக்கும் அது சின்ன ஃபாக் லைட் தான், மினி டிரைவ்னு சொல்லுவாங்க. அதுவே நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லைன்னா இப்போதைக்கு அதையாவது இன்ஸ்டால் பண்ண வேண்டியது.
கோப்ரோ ஆங்கிள் தான் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் லாஸ்ட் டைமே கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் பேர், வைசர் கொஞ்சம் மறைக்குதுன்னு. பட் ஆனால் அது கரெக்டாக செட் பண்ண முடியல. நான் அதான் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று பார்த்து செட் பண்ணிட்டுருக்கேன். மேபி கொஞ்ச நேரத்துக்கு தப்பாக இருக்கலாம், அப்புறம் சரியாயிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே பனி இருக்குது ஆக்சுவலாக. பட் ஆனால் கொஞ்சம் சன்ரைஸ் ஆனதுக்கப்புறம் வெயில் பொழந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாகவே டிசம்பரில் வெயில் பொழப்பதான் தான் பொழக்கும் இந்த சைடு. எப்பவுமே இல்லை, பட் லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே டிசம்பரில் 2-3 வருஷம் ட்ரிப் போனோம், அப்போ எல்லாமே வெயில் தான். ஒரு XUV 300 போயிட்டுருக்கு. சரியான கிறுக்கனா இருப்பான்னு நினைக்கிறேன். பாஸ் லைட் அடிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு என்ன அர்ஜென்ட்டோ அது தெரில. ஆனால் இந்த பாருங்கள், பாஸ் லைட் எப்படி ஆப்போசிட்டில் வர்றவனுக்கு எதுக்கு அடிக்கிறானே தெரில. ஓவர்டேக்கும் எடுக்கலை, அப்புறம் எதுக்கு பாஸ் லைட் அடிக்கணும்? ஒரு மாதிரி கண்ணு கூசுது. அவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தால் அவன் ஏறி போயிடலாம். பட் பாஸ் லைட் அடிச்சு நம்மளையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கான். ட்ரிப்புக்கு ஒரு கிரிக்கெட் வந்துடுறான், அது தெரியுதா ஃப்ரண்ட்டில்? ஆனால் ஏதோ கவர்மெண்ட் ஆள் ஃப்ரண்ட்டில் போர்டு இருக்குது, கவர்மெண்ட்டோட போர்டு இருக்குது. நான் இவனுங்க ஏதாவது ஒரு பொசிஷனில் இருந்துட்டு தான் அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டுருப்பானுங்க. ஒன்றும் வெக்கையாக இல்லை, கூலிங்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சைடு ஒரு லெஃப்ட்டு எடுக்கணும்னு காட்டுச்சு மேப்பில். மதுரைக்கு போகாமல் மதுரைக்கு முன்னாடியே உசிலம்பட்டி வழியாக போகிற மாதிரி. அதான் எங்கேயாச்சும் நின்று மேப் வேறு பார்க்கணும். சன்ரைஸ் நல்லா ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மதுரையை தாண்டி எங்கேயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் எடுப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு லெஃப்ட் எடுக்க சொன்னிச்சு மேப்பு, பட் ஆனால் நாங்கள் அந்த லெஃப்ட் எடுக்கலை. ஏன்னா அது ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. அந்த ரூட் வந்து சரி இருக்காது, நிறையா தடவை போயிருக்கோம். அதனால் ஹைவே ரூட்டே எடுத்துட்டோம். இந்த ரூட் வந்து நேராக இப்போ மானாமதுரை ஹைவே எடுத்து அங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் அந்த வழியாக போகும்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர்னால் எக்ஸாக்ட் கோயம்புத்தூர் இல்லை, கோயம்புத்தூர் கொஞ்சம் அவுட்ரு வழியாக அந்த மாதிரி. சோஃபார் 120 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். அண்ட் பைக்கும் 22,000 கிளாக் பண்ணியாச்சு. இப்போது எடுத்து எவ்வளோ மாதம் ஆச்சு? கரெக்டாக 32 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் பைக் எடுத்து. 32 months அண்ட் 22,000 கிலோமீட்டர்ஸ். ரொம்ப பெரிய ரன் ஒன்றும் இல்லை இது. பட் நான் எடுத்தால் வெறும் லாங்குக்கு மட்டும்தான் எடுக்கிறேன். இந்த 22,000ல் கிட்டத்தட்ட ஒரு 17,000 18,000 எனக்கு தெரிஞ்சு வெறும் லாங் ட்ரிப்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். 4,000 வேணால் லோக்கலில் இருக்கும். மற்றபடி எல்லாமே லாங்குக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஏன்னா லோக்கலுக்கு ஹார்ட்லி எனக்கு ஒரு மாதத்துக்கே 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் கூட வராது. நான் சென்னையில் இருந்தேன்னா, தென்காசியில் இருந்தேன்னா கொஞ்சம் நிறையா ஓட்டுவேன். ஏன்னா இங்கே இருந்தால் சுற்றிட்டே இருப்போம்.
பட் சென்னையில் எனக்கு அவ்வளோ வெளியில் போக தேவை இருக்காது. ஏன்னா ஃப்ரீலான்சிங் தான் பண்ணுறதுனால வீட்டிலேயே தான் மேக்ஸிமம் இருப்பேன் ஒர்க் பண்ணிட்டு. பைக் கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில, ஒரு 110K ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது பைக்கு. ஒரு சர்வீஸ், கம்ப்ளீட் சர்வீஸ் விட்டுட்டு வால்வ் கிளியரன்ஸும் கொஞ்சம் செக் பண்ணணும். யூஸ்வலாக முன்னாடி 110 120 கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக தான் க்ரூஸ் பண்ணும். இப்போ 110 ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுது. அது தெரில, மேபி இந்த 2 பேக்ஸ்னால ஏர் வந்து நம்மளை, காற்று வந்து நம்மளை தள்ளுதா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அது இல்லாமல் கூட ஓட்டி பார்த்துட்டேன். அப்போவுமே அது அப்படி தான் இருக்குது. மேபி வேறு ஏதாவது செக் பண்ணுமான்னு தெரில. இங்கே எப்படியும் சர்வீஸ் எதுவும் பண்ண முடியாது தென்காசியில். ஏன்னா இங்கே இருக்கிற தென்காசி ஷோரூம் வந்து ஒன்றுத்துக்கும் ஆகாது சர்வீஸ், டு பி ஆனஸ்ட். ஐ ஹேட் அ வெரி பேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் சென்னைக்கு போயிட்டு, சென்னையில் வந்து சென்னையிலையுமே ஷோரூமில் விட மாட்டேன். அங்கே ஒரு கராஜ் இருக்குது, தெரிஞ்ச கராஜ், கிக் ஸ்டார்ட் கராஜ்னு ஒரு கராஜ், அங்கே போய் விடணும். ஆக்சுவலாக நான் இப்போ வரும்போதே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் டைம் கிடைக்கல. ஏன்னா அந்த சைக்ளோன் அப்போ நான் வந்தேன்னா, அதனால் நானே ஒரு நாள் முன்னாடி தான் பிளான் பண்ணி வந்தேன். ஸோ இதுக்கு நடுவில் நான் எங்கே போய் பைக் சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வர்றது? டைம் இப்போ 7:20 ஆக போகுது. இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 6 hours and 45 minutesனு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்த்தா 1 மணி 1:30 மணிக்கு போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் வேறு எடுப்போம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தால் அதுக்கு ஒரு 30 minutes. ஸோ 2 மணி. மேபி ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிட்டு போனால் 1:30க்கே போயிடலாம். அது பார்ப்போம் என்னென்னு. சேவுகா பேக்ஸ். அந்த டீ பிரேக், இன்னொரு டீ பிரேக் எடுத்தோம். எடுத்துகிட்டு இப்போ டுவர்ட்ஸ் திண்டுக்கல்லில், மதுரையிலேருந்து திண்டுக்கல் ஹைவேல இருக்கும். ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா திண்டுக்கல்ல லெஃப்ட் எடுத்து அங்கேருந்து நேராக, அது என்ன ஊர், நடுவில் ஏதோ ஒரு ஊர் வருமே, அந்த லெஃப்ட் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று வரும், ஹரிஹர பவனா சம்திங் ஏதோ ஒன்று வரும். அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணோம்னா டேரெக்டாக ஊட்டி தான். நடுவில் மேபி ஏதாவது ஜூஸ் பிரேக்கோ இல்லை சம்திங் ஏதோ சாப்பிட்றதுக்கு ஏதோ பிரேக் எடுத்தால் உண்டு. வேறு பிரேக் எதுவும் எடுக்கிற மாதிரி பிளான் இல்லை. சோஃபார் பெருசாக வெக்க அடிக்க ஆரம்பிக்கலை. பட் ஆனால் வெயில் கொஞ்சம் நல்லா தான் அடிக்குது. டைம் போக போக எப்படி இருக்கும்னு தெரில. லாஸ்ட் டைம் நாங்கள் ஊட்டிக்கு போகும்போது மார்ச். ஸோ அதனால் வெயில் காலி பண்ணிடுச்சு. நிறையா பிரேக் எடுத்தோம் அன்றைக்கி. ரீச் ஆகிறதுக்கும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4 o'clock தான் ரீச் ஆனோம். கூட வந்த ஒரு வண்டியில் வந்து ரேடியேட்டர் ஃபேன் ஓட மாட்டேங்குது. யமஹாவில் எம்டியில், மாரியண்ணனோடதில். அது வேறு போகிற வழியில் ஒட்டஞ்சத்திரம் வழியாக தான் போவோம். ஸோ அங்கே ஷோரூமில் ஃபேன் மாற்றிட்டு போயிடலாமான்னு பார்க்குறோம். ஏன்னா அது டெம்பரேச்சர் ஹைன்னு காட்டிகிட்டே இருக்குது. இப்போ மணி 8:30 ஆகுது. நாங்கள் ஒட்டஞ்சத்திரம் போகிறதுக்கு எப்படியும் இன்னும் 1 hour ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே ஷோரூமும் திறந்துடும். பட் என்னென்னா பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குமான்றது தெரியல. பட் மேக்ஸிமம் வச்சுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ரேடியேட்டர் ஃபேன்லாம் கொஞ்சம் காமன் தானே. ஸோ ஸ்டாக் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது இருந்துச்சுன்னா அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கிளம்பணும். இந்த அது ஆக்சுவலாக ஊர்லேயே ஓடலை. பட் ஆனால்
கொஞ்சம் கூலிங்காக இருந்ததுனால ஓடலை நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து ஹைவேல எடுத்துகிட்டு வர்றதுனால சுத்தமாகவே ஃபேன் ஓடலை. அதனால் சரி அவருக்கு கூரை வழியில் தான் மாற்றணும். நம்ம வண்டியில் அந்த இது ஒன்றும் கிடையாது, ஃபேன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த விதத்தில் ஓகே. ஹண்ட்ரட் 110 தான் வந்துட்டே இருக்கோம். ட்ரெயின் போகுது. யாருக்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 8க்கு ஒரு வாட்டி. இந்த பாட்டு வேற ஒட்டிக்கிச்சு. வெயில் நல்லா தான் அடிக்குது, ஆனால் அந்தளவுக்கு வெக்க தெரில. மேபி பனி இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரில. அது வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்கிட்டேன் நானும். ஸோ இதான் அந்த லெஃப்ட்டு. லாஸ்ட் டைமும் இதில் நிற்காம தான் தாண்டி போனோம். இந்த தடவையும் நிற்காமல் தாண்டி போயாச்சு. என்னண்ணே? ஒட்டஞ்சத்திரத்தில் தானே இருக்கு. நடுவில் வேற எங்கேயும் இல்லை. ஒட்டஞ்சத்திரம் இன்னும் கிலோமீட்டர் ஜாஸ்தி இருக்குங்களா? நிற்கவா? யமஹா ஷோரூம் இருக்குது, 3 கிலோமீட்டரில் இருக்குன்னு சொல்கிறான். இங்கே தான் யூஸ்வலாக சாப்பிடுவோம். ஷோரூம் எத்தனை கிலோமீட்ரு? சாப்பிட்டுட்டு அங்கே போவா இல்லை? அப்போ சாப்பிட்டே போகுமா? மணி 9 தான் ஆகுது. ஷோரூம் இங்கே தான் இருக்குது, ஆனால் மணி 9 தான் ஆகுது. திறந்துருப்பானான்னு தெரியாதுல்ல. சாப்பிட்டு வேணா அப்படி போயிடும் ஷோரூமுக்கு. 9 மணி திறப்பானா? ஆனால் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் போகணும். அதான் ஸ்டாக் வச்சுருப்பானா? அது இல்லைன்னா அதுக்கடுத்து தாராபுரத்தில் தான் இருக்குது. அதான் எத்தனை பேட்டரி யூஸ் பண்ணியிருக்க? எனக்கு முடிய போகுது ஒரு பேட்டரி. வாட் ஆர் ரிமார்க்கபிள் சேஞ்ச். ஒரு பேட்டரியா? என்ன ப்ரோ இவ்வளோ கூட்டமாக இருக்கு? ஷோரூமில் வந்து கால் பண்ணி கேட்டோம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே. அங்கே என்ன சொன்னாங்கன்னா, ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஸ்டாக் இருக்காது. ஏன்னா இங்கே இருக்கிறது வந்து சின்ன ஷோரூம் ஒட்டஞ்சத்திரமில். ஸோ நீங்கள் டேரெக்டாக தாராபுரம் போயிடுங்க. தாராபுரத்தில் வந்து ஸ்டாக் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் பெரிய ஊரில். ஸோ அங்கே ஸ்டாக் இருக்கும். அண்ட் ரேடியேட்டர் ஃபேனை சேஞ்ச் பண்ணாமல் போயிடாதீங்க, பெரிய செலவாக வச்சிரும். கன்ஃபார்மாக சேஞ்ச் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு ஒட்டஞ்சத்திரமில் இருக்கிற ஷோரூமில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சொன்னாங்க. இப்போ ஒட்டஞ்சத்திரமில் இருந்து
தாராபுரமுக்கு போயிட்டுருக்கோம். இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 45 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஸ்லோவாகவே போங்க, கொஞ்சம் நின்று போயிடுங்க தாராபுரம் வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கே கன்ஃபார்மாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அங்கே போனால் தான் தெரியும் என்ன கதைன்னு. ஏன்னா நாங்கள் நல்ல பேஸில் வந்துட்டு இருந்தோம். இதே பேஸில் போயிருந்தோன்னா 1:30க்கெலாம் ஊட்டியே ரீச் ஆகிருப்போம். மேலேயே சொல்கிறேன். பட் இப்போது இது சர்வீஸ் பண்ணுறதுனால என்னன்னு தெரில. எப்படியும் 1 ஹவராவது கண்டிப்பாக ஆகிடும்ல. அதுக்குள்ளே கன்ஃபார்மாக பண்ணி தர மாட்டாங்க. முதல்ல ஸ்டாக் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்லோவாக வராரு. பையன் வராரு. ஃப்ரண்ட்டில் போகிற எஸ்டிக்கு இப்போ தான் டயர் சேஞ்ச் பண்ணான். அவனும் மேக்ஸிஸ் தான் போட்டிருக்கான். ஃபஸ்ட்டு ரைஸ் பார்த்துட்டு இருந்தான், ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தான். ரைஸ் ஸ்டாக் இல்லை. அப்புறம் மேக்ஸிஸே வாங்கியாச்சு. அவனுக்கு வந்து 140 நினைக்கிறேன். 140 130 தெரில. ஆனால் என்னோடய டயர்லேருந்து அது பெரிய டயரு. ஆனால் அந்த வண்டியில் போடும்போது குட்டியாக தெரியுது. மேபி அந்த ரிம்மோட சைஸ்னால் அந்த மாதிரி ஷேப் மாறுதா என்னன்னு தெரில. நல்லாவே தேஞ்சிருச்சு அவனோட ஸ்டாக் டயரு. இப்போ மேக்ஸிஸ் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டிட்டான்னு நினைக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு பெங்களூர்லாம் போயிட்டு வந்துட்டான். நல்லா தான் இருக்குன்னா. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 10-11,000 யூஸ் பண்ணுறேன். சேம் பேட்டர்ன் தான். சைஸ் மட்டும் வரது ஒரு 10 பாயிண்ட்ஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டயர் வந்துடும் நினைக்கிறேன். இந்த ரைடு முடிச்சுட்டு வந்தாலே டயர் டோட்டலாக காலி ஆகிடும். அப்புறம் டயர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தாராபுரம் வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் ஷோரூமு. அங்கே போயிட்டு என்ன கதைன்னு பார்ப்போம். இல்லைன்னா அந்த வண்டியை நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு எங்களுக்கே தெரில. எஸ் Yamaha. அவர் எங்க? சர்வீஸ் சைடில் தான். வண்டி விடலாம்ல? என்னாச்சுண்ணே? ஆமாம், தூக்கம் வருங்களா? எத்தனை நாள் வந்தீங்க? 80. நானும் 80 தான். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தேன், அவ்வளோதான். ஆமாம். பல்லடம் மொழியில் எங்கள் பிரான்ச் எங்களோட ஹெட் ஆஃபீஸும் இருக்குது. ஆனால் ஆப்போசிட்டில் இந்த சைடு மாவட்டம் எத்தனை கிலோமீட்டர்ண்ணா இங்கேருந்து? பஸ் ஸ்டாண்டை தாண்டி 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்லேயே இருக்கும். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு? இங்கேருந்து 37 கிலோமீட்டர். இங்கே கேட்டோம், இங்கே ஸ்டாக் இல்லை போல். அடுத்த ஷோரூமுக்கு போக சொல்கிறாங்க. அங்கேயும் ஸ்டாக் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ப்ரோ
அங்கேயும் ஸ்டாக் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்போமா? கேட்போம். அங்கேயே ஃபோன் வச்சுருக்கியா? ஸோ இந்த ஷோரூமில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நேராக பல்லடம் ஷோரூம் போகிறோம். இங்கேருந்து அது ஒரு 45 கிலோமீட்டர்ஸ். என்னென்னா போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் ஸ்லோவாக போகணும். இங்கே ஸ்டாக் இல்லைன்னு சொன்னோடனே அங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம், அங்கே ஸ்டாக் இருக்குது அப்படின்ட்டாங்க. இருக்குது வாங்க மாட்டிடலான்ட்டாங்க. ஸோ இப்போ இங்கேருந்து அங்கே 45 கிலோமீட்டர்ஸ்னால் எப்படியும் 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்குள்ளே தான் ஸ்லோவாக தான் போகிறோம். அந்த வண்டியில் ஃபாஸ்ட்டாகவும் போக முடியாது எம்டியில் ஃபேன் மாட்டாமல். ரெகுலர் ஸ்பேர்ஸ்னால் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. ரேடியேட்டர் ஃபேன்லாம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அது ஷோரூமில் வேறு எங்கேயாவது ஸ்பேர் இருந்தால் அதை எடுத்துகிட்டு வந்தால் வாங்கிட்டு வந்தால் இங்கே மாட்ட மாட்டாங்களாம். அவங்கக்கிட்டே ஸ்பேர் வாங்கினா தான் மாட்டுவாங்களாம். ஸோ அது ஒன்றும் சொல்ல முடியாது, ஷோரூமோட ரூல்ஸ் அப்படி தான் இருக்கும். நான் ஊட்டி கீழே போய் பெட்ரோல் போட்டுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா 260 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. இங்கேயே ஃபில் பண்ணால் ஹாஃப் டேங்க் தான் ஃபில் பண்ண முடியும். கொஞ்சம் தள்ளி போய் ஃபில் பண்ணோன்னா கொஞ்சம் நிறையா பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். அதனால் நான் அவங்க போட்டாலும் இப்போதைக்கு நான் போடல. ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோம். 80லேயே வந்து தூக்கமே வந்துடுச்சு. ஒரு வழியாக ஷோரூமில் ஃபேனை மாட்டிட்டு கிளம்பிட்டோம். அங்கேயே ஒரு 1.5 hours மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ப்ராப்ளம்னா இங்கே இருந்த ஃபேன் வந்து கொஞ்சம் ஆல்ரெடி நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற ஃபேனு. அதனால் அதையே ஃபேனை மறுபடியும் போட வேணாமே அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஃபேனும் வந்து 2000 ரூபாய், லேபர் ஒரு 400 ரூபாய், ஓவரால் 2500 rupees ஆகும். 2500 rupees கொடுத்து அகெயின் நல்லா இல்லாத ப்ராடக்டே போட வேணாமேன்னு பார்த்தோம். பட் வேறு ஏதாவது ஃபேன், பேனாசோனிக்கில் ஒரு ஃபேன் இப்போ லேட்டஸ்ட் ஒன்று வருதான். பட் அந்த ஃபேன் இங்கே ஸ்டாக் இல்லை. வேறு ஆப்ஷனே இல்லாமல் இதே ஃபேனே போட்டாச்சு. ஏன்னா எப்படி நாங்கள் போய் ஆகணும், ஃபேன் இல்லாமல் போகவே முடியாது. ஏன்னா இன்ஜின் வேறு ஏதாவது பெருசாக ஏதாவது ப்ராப்ளம் வச்சிடும். நார்மல் தானேக்கா? ஃபுல் பண்ணிவிடுங்கக்கா. ஃபுல் கார்டு போடுவீங்கல்ல? ஆமாம் ப்ரோ. லக்கேஜ் தான், ட்ரெஸ்ஸு தான் இருக்குது. அதனால தான் இருக்குது. ஆமாம். பரவாயில்ல, கார்டு தான் ப்ரோ. ஆமாம், தனித்தனியாக மட்டும் போட்டு கார்டு தரேன் ப்ரோ. தென்காசிக்கா? குற்றாலம். என்ன ப்ரோ? 30 கிடைக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ? ஹில்ஸ்லையா? இல்லை 30 கிடைக்கும். கிடச்சிரும். ஹைவேலேயும் 30 கிடைக்கும், ஹில்ஸ்லேயும் 30 கிடச்சிரும். என்ன ப்ரோ? ஆமாம், வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னொரு 70 கிலோமீட்டர்ஸ் தான். ஹில் இப்போ ஏற ஸ்டார்ட் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக ஆயிடுச்சு.
ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது இன்றைக்கி ரைடு. ஆனால் அந்த பைக்கு ஃபேன் ஸ்டாப் ஆனதுனால அந்த போயிட்டு இருந்த பேஸ் வந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியல அதே பேஸில். இப்போ கொஞ்சம் ஓகே. ஹில் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா நடுவில் ஏதாச்சும் ஒரு காஃபி ஏதாவது சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும். நடுவில் ஒரு கடையில் ஜூஸ் குடித்தோம். ஆனால் அங்கே ஃப்ரெஷ் ஜூஸ் எதுவுமே இல்லை, ஸ்லைஸ் தான் இருந்தது. அது நல்லா இல்லை. கொஞ்சம் ஏதாவது காஃபியோ இல்லை வேறு ஏதாவது ஜூஸோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டா கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். நிற்க முடியல, நின்னா பயங்கரமாக வேக்குது. மேலே போய் நிற்போம் கொஞ்ச நேரம். அதான் அவியுது. மேலே போனால் கூலிங்காவது வருங்களா? கோப்ரோ பேட்டரி மாற்றிட்டு இருக்கேன். ஓடுதா? ஆமாம், இப்போ வரைக்கும் ஓடலையா? வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? சரி, எப்படி இதுக்கப்புறம் கூலிங்காக தானே இருக்கும். மேலே போய் தான் பார்க்கணும். என்னண்ணே ஃபேன் ஓடவே இல்லையா? நம்பர் அவன்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ 5 நிமிஷம் நின்றுட்டு போமா? வண்டி முன்னாடி விட்டு வர. எனக்கு அப்படியே எவனையாவது பிடிச்சி அடிக்கணும் போல இருக்கு வைக்கையில். வெறியாய் அதான் அந்த டயரில் க்ரிப்பே இல்லை. அதனால் ஊருக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு டயர் தான் மாற்றணும். நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு இல்லை, டயரு பிரிண்ட் இருக்குது. பட் ஸ்டில் அதோட ஆயுஸ் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அங்கே நின்று அங்கே மாட்டின ஃபேன் வந்து ஆக்சுவலாக ஃபேனே ப்ராப்ளம் இல்லை போல், ஏதோ ஒரு ரிலே தான் போயிருக்கு போல். அதை செக் பண்ணாமல் ஃபேனே மாற்றிட்டானுங்க. இப்போ புது ஃபேன் போட்டதுக்கப்புறமாவும் ரன் ஆக மாட்டேங்குது. அங்கே வச்சு செக் பண்ணாங்க. எப்படி செக் பண்ணாங்கன்னா டேரெக்டாக ஃபேனை பேட்டரியில் கொடுத்து செக் பண்ணதுனால அப்போ ஓடிச்சு. ஆனால் இப்போ நடுவில் ஒரு ரிலே இருக்கும், அந்த ரிலே இப்போ ஒர்க் ஆகாததுனால ஃபேன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ மேலே ஊட்டிக்கு மேலே ஏறி ஏதாவது ரிலே கிடைக்குதா என்னென்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் ரிட்டன் ஆகும்போது அந்த ஃபேனை கொடுத்துட்டு காசு திருப்பி வாங்கணும். ஏன்னா ரிலே தான் ப்ராப்ளம் அப்படின்னா பழைய ஃபேனே ஓட தானே செய்யும். என்ன தான் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கிறானுங்கன்னே தெரில. பேசிக்கான விஷயத்த கூட பார்க்க மாட்றானுங்க. பனி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவே பனி வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தால் சந்தோஷம்தான். வந்த வெயிலுக்கு இன்றைக்கெலாம் நல்லா இன்றைக்கெலாம் குளிர்ந்து அப்படியே உடம்பு நடுங்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி குளிர் இல்லை, அவ்வளோதான்.
பைக் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஊட்டிக்கு வராதீங்க. ஏன்னா நிறைய லாரிஸ், நிறைய பஸ்ஸு. ரைடு தான் பண்ணணும் ஹில் ஸ்டேஷன்லன்னா கண்ணை மூடிட்டு மூணார் தான் தி பெஸ்ட்டு. யாருமே இருக்க மாட்டாங்க ரோட்டில், சும்மா ஜம்முன்னு இருக்கும் மூணார் ரோடு. ஆனால் நிறையா தடவை போயிட்டோம். அதனால் ஊட்டி லாஸ்ட் டைம் வந்தோம், அதான் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதனால் சரி இந்த டைம் கொஞ்சம் பிளேசஸ் எதாவது பார்த்து வச்சுருக்கோம், அதுக்கெலாம் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். எம்டியில் போன மனுஷன் முன்னாடி பறந்துட்டார். அவர் ஏதோ சிக்னலில் நின்றுருக்காராம். நல்லா கூலிங் ஏற ஆரம்பிச்சிருச்சு. டைம் 3:30, இன்னும் ரீச் ஆகலை. நடுவில் அந்த பைக் சொதப்புனதுனால எல்லாமே சொதப்பிடுச்சு. இல்லைனா 1 மணி 2 மணிக்கெலாம் ரூம்லேயே போய் செட்டில் ஆகிட்டுருப்போம். பட் ஓகே, ஷிட் ஹேப்பன்ஸ். குன்னூர் வந்துட்டோம். குன்னூர் சிக்னலில் தான் எம்டி நின்றுட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக நின்றுருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கே கீழே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. கூலிங் ஏறுதே. க்ளவுஸ் வேணாம், ஆனால் செம்மையாக இருக்கு. இன்னும் போகணும் போல், இன்னும் 8 கிலோமீட்டர் போகணும். 8 கிலோமீட்ரு. போங்க. பா, மேலே வந்தோடனே பயங்கரமாக இருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, ஒரு 2 மணிக்காக வந்திருந்தோன்னா ரூம் 2-3 ரூம் பார்த்து எந்த ரூம் நமக்கு பிடிச்சிருக்கோ தங்கலாம். இப்போது எந்த ரூம் பார்த்தாலும் அங்கே தங்கி ஆகணும். ஏன்னா குளிர ஆரம்பிச்சிரும். நைட் ஆகிடுச்சுன்னா தேட முடியாது, ரொம்ப டயர்டாகிடும். ஸோ இப்போ போயிட்டு அதான் பார்க்கணும். லாஸ்ட் டைம் தங்கின ரூம் எதுவும் அவைலபிளாக இருக்குமா என்னன்னு தெரில, பார்க்கணும். மாறின ஸ்பீட் பிரேக்கரில் பறக்காரு. கை உரையுது மவனே. அது மட்டும் நல்ல ஒரு மிஸ்டியான பேட்ச்சு. இந்த மேலே மஞ்சள் கலர் வீடு வீடாக இருக்கா, அதில் எல்லாமே பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது ஒரு கம்பெனிக்கு ஆடு கொடுத்தாங்க, முத்தூட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து வாக்கரோ அந்த கம்பெனிக்கு மாறிட்டே இருக்குது எல்லா வீட்டுக்கும். நல்ல ஒரு ப்ரமோஷன் ஐடியா அது. ஏன்னா டூரிஸ்ட் வர்ற இடம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்போது என்னன்னு பார்ப்பாங்க. வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் சிட்டிக்குள்ளே. இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நான் கொஞ்சம் உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். என்ன இதுக்கே இழைக்குது. இங்கே தான் லாஸ்ட் டைம் தங்கியிருந்தோம். ஆனால் இது 1 நம்ம லாஸ்ட் டைம் 2 இதில் தங்கிடும். ஆமாம் ப்ரோ. ஓகே ஓகே.
அங்கேயா? அது கிடையாது. ஓகேவா? பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்து சொல்லுங்கள். இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் ப்ரைஸ் தான் இன்னைக்கு 1.5 வாங்கி கொடுத்தேன். 1.5 அது சிங்கிள் ரூம் தான் வைக்கு. ஓகே ஓகே ப்ரோ பார்த்து